Hello friends, welcome to Bhuvana channel 27. இன்னைக்கு cauliflower kuruma எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி எடுத்துர்க்கேன். அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க cauliflower சேர்த்துறலாம். இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு 2 minutes நம்ம வேக வைக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை வெளிய எடுத்துடலாம். ஒரு கடாயில ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அதுல ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நறுக்கிய 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நான் அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே நான் 2 தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இது கூட ஆட் பண்ணிடலாம். மசாலாவோட காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகத்தை அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த குழம்பை நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நான் தேங்காய், சோம்பு அண்டு முந்திரி 3ஐயும் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இது கூட நான் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சுவையான காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.